உள்ளிட்ட பப்பாசியினுடைய நிர்வாகிகளே, அண்ணன் மனுஷபுத்திரன், அண்ணன் இமயம் சகோதரர் ஹஃபீசுல்லா உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, பப்பாசி விருது பெறுகின்ற 5 இணை பதிப்பக நிர்வாகிகளே, முனைவர் வனஜா அவர்களே, சிவகுரு பதிப்பக நிர்வாகிகளே, திரு முகேஷ் அவர்களே, சகோதரர் கடற்கரை அவர்களே, சகோதரி தீபா அவர்களே, திருமிகு லோகமாதேவி அவர்களே, திரு சேப்பா சிவராமன் அவர்களே, முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களே, ஓவியர் அண்ணன் டிராட்ஸ்கி மருது அவர்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து பதிப்பாளர்களே, வாசக பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, அண்ணன் தமிழ் மகன் கவிஞர் வெண்ணிலா உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு சென்னையுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் இந்த விருது வருகின்ற சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த மேடை எனக்கு புது மேடை கிடையாது. அடிக்கடி இந்த மேடைக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கின்றேன். சொல்லப்போனால் இந்த புத்தக காட்சியை நானே சில வருடங்கள் திறந்து வைத்திருக்கின்றேன். பல புத்தகங்களை இதே மேடையிலே வெளியிட்டிருக்கின்றேன். கலைஞர் பொற்கிழி, பப்பாசு விருதுகளை சில வருடங்கள் நானே இங்கே வருகை வந்து அளித்திருக்கின்றேன். முதல்ல இந்த ரெண்டு விஷயத்திற்காக இந்த புத்தக காட்சியை நாம் பாராட்டியாக வேண்டும். முதல் காரணம், 49வது வருஷமாக இந்த புக் ஃபேர் புத்தக காட்சி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1977ஆம் ஆண்டு 1977 வெறும் 13 அரங்கங்களோடு துவங்கப்பட்ட இந்த புத்தக காட்சியில் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட அரங்கங்கள், கடைகள் அமைக்கப்பட்டு